மாரடைப்பால் உயிரிழந்த மனோஜ் பாரதிராஜா உடல் சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதிராஜாவின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அஞ்சலி செலுத்த கவிஞர் வைரமுத்து அவரது மகன்களுடன் வருகை தந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது, முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்து விட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு, உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல். ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. மனோஜ் பாரதிராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் கவிஞர் வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.